பிரியமான தேவனுடைய ஜனமே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பார்ந்த வணக்கம். கிறிஸ்துவின் நாமத்தினாலே இக்கால வேளையிலே கர்த்தர் நமக்கு என்ன வார்த்தை கொடுத்திருக்கிறார் என்று பார்ப்போம். யாக்கோப்பு 1:8 இருமனம் உள்ளவன் தன் வழிகளெல்லாம் நிலையற்றவனாயிருக்கிறான் என்று சொல்லப்பட்டுள்ளது. நம் இருதயத்திலே ஒரு திட நம்பிக்கை இருக்க வேண்டும். ஒரு வேலையை செய்தால் அந்த வேலையின் மீது பொறுப்பு வைக்க வேண்டும். அந்த வேலையை நாம் செய்ய முடியும் என்ற மன தைரியம் இருக்க வேண்டும். அதுபோல நாம் கர்த்தரை சேவிக்கும் பொழுது, கர்த்தரை துதிக்கும் பொழுது இருமனம் உள்ளவர்களாய் நாம் ஒரு பொழுதும் இருக்கக்கூடாது. அதான் கர்த்தர் சொல்லியிருக்கிறார், நீ செய்கிற ஒவ்வொரு வேலையிலையும் என்னை துதித்துட்டு என்னை வேண்டிக் கொண்டு நீ செய்தீர் ஆனால் அந்த வேளையிலே வெற்றியும் ஜெயத்தையும் கண்டு சந்தோஷப்படுவாய். உன் இஷ்டப்படி மனிதர்களுடைய ஆலோசனையின்படி நீ நடக்கும் பொழுது அந்த வேலை வெறுமையாக போய்விடும். அந்த வேலையிலே ஒரு அர்த்தமில்லாத வேலையாக காணப்படும். இதை செய்யலாமா, செய்யக்கூடாதா, செய்தால் என்ன வரும், செய்யாமல் இருந்தால் இப்படி ஆயிடுமே என்றெல்லாம் நாம் யோசிக்கிறது சிந்திக்கிறது உண்டு. ஆனால் கர்த்தரிடத்திலே நாம் வேண்டிக் கொண்டு, ஆண்டவரே, நான் இந்த வேலையை நான் செய்ய போகிறேன், இந்த செயல்பாடுகளை உம்முடைய சித்தத்திலே உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து விட்டேன். நீர் உமக்கு சித்தமானால் இந்த வேலையை நான் செய்கிறதான இந்த வேலையை நான் நினைக்கிறதான யோசிக்கிறதான ஒவ்வொரு செயல்பாடுகளையும் நீர் அறிந்து அதன்படி வாய்க்க செய்து என்னை ஆசீர்வதிக்க உம்மிடத்தில் வேண்டிக் கொண்டேன் ஆண்டவரே என்று நாம் அவரிடத்தில் வேண்டிக் கொள்ளும் பொழுது உலக சம்பந்தமான காரியங்களானாலும் சரி, எல்லா விதமான காரியத்திலேயும் கர்த்தருடைய கிருபை அந்த வேலையிலே நிலைத்திருக்கும் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தரை சேவிக்கும் பொழுது முழு இருதயத்தோடு, முழு மனதோடு, முழு ஆத்மாவோடு கர்த்தரை நாம் சேவிக்க வேண்டும். அவரை நாம் துதிக்க வேண்டும். அவருடைய அன்பிலே நாம் நிலைத்திருக்க வேண்டும். என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள் என்று சொல்லியிருக்கிறார். நாம் இதுவரை இயேசு கிறிஸ்துவை வணங்கினதில்லை. இனி வணங்க நாம் நேர்ந்து கொண்ட இயேசு கிறிஸ்துவை நாம் வணங்க வேண்டும் என்று நேர்ந்து கொண்ட இந்த காரியம் நலமாய் இருக்குமா, ஆசீர்வாதமாய் இருக்குமா, வேண்டிக் கொள்ளலாமா, வேண்டிக் கொள்ளக்கூடாதா என்ற எண்ணம் உங்களுக்கு இராதபடி கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் அவரோடு கூட பேசுங்க. அவரிலே நிலைத்திருங்க. இருமனம் உள்ளவர்கள் எந்த காரியத்திலேயும் வெற்றி பெற முடியாது. ஒரு வாய்க்காலிலே நாம் சென்று கொண்டிருக்கும் பொழுது மேலே ஒரு காலும் வாய்க்காலிலே ஒரு காலும் வைத்து நின்றுமானால் அவ்விடத்திலேயே தான் நாம் நின்று கொண்டு இருக்க முடியும். நாம் சேரக்கூடிய இடத்தை நாம் சேர முடியாது. அதனால் ஒன்று வாய்க்காலிலாவது நடக்கணும், இல்லை மேலாவது ஏறி நடக்கணும். இதை ரெண்டில் ஏதாவது ஒன்றை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். அதுபோல கிறிஸ்துவானவரை துதிக்கிறதா, தேவனை ஆராதிக்கிறதா, தேவனை பின்பற்றுவதா என்று அறிந்து கொள்ளுங்கள். தேவனுடைய நாமத்தை தொழுது கொள்வதே நலம் என்று நீங்கள் பிடித்து கொண்டு அவரை பின்பற்றி வாங்க. சகலவிதமான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வீர்கள் என்று நான் சொல்ல முடியாது. பலவிதமான நன்மைகளை, பலவிதமான போராட்டத்தின் மத்தியிலே விடுதலை கிடைக்கும் என்று நான் அறிந்திருக்கிறேன். நீங்களும் அறிந்து கொள்வீர்கள். இந்த போராட்டத்திலிருந்து, இந்த பிரச்சனையின் சூழ்நிலையிலிருந்து கர்த்தர் இயேசு கிறிஸ்து விடுதலை கொடுத்தார் என்று மற்றவர்களுக்கு நீங்கள் சாட்சியாக நிலைத்திருப்பீர்கள். அதை தான் சொல்லியிருக்கிறேன். ஆண்டவர் நிச்சயமாகவே உங்களுக்கு உங்கள் தேவைகளை பூர்த்தி செய்து உங்கள் செயல்பாடுகளை வாய்க்கச் செய்து ஆசீர்வதித்து காத்து கொள்வார். அப்படியாக திருமண நாளையும் பிறந்த நாளையும் கொண்டாடுகிறவர்களை கர்த்தர் ஆசீர்வதித்து காத்து கொள்வாராக. அவருடைய மகிமையுள்ள கரம் அவர்களை ஏந்தி கொள்ளுவதாக. நீங்களும் கூட கர்த்தாவே
எங்களுக்கு ஒரு மனம் நிறைந்த ஒரு இருதயத்தை கொடுத்து உம்மை சேவிக்க, உம்மை துதிக்க, உடைய நாமத்துக்கு மகிமையாக எப்பொழுதும் வாழ்ந்திட என்னை நீர் தகுதிப்படுத்தி கொள்ளுங்க. என்னை நீர் அபிஷேகப்படுத்துங்க. வல்லமையினாலே என்னை தேர்ந்தெடுத்து உமக்கு சாட்சியாக எப்பொழுது நிலைத்திருக்க கருணை காட்டுங்க என்று நீங்கள் வேண்டிக் கொள்ளும் பொழுது, வேண்டிக் கொள்ளுவதற்கும் செபிப்பதற்கும் அதிகமாகவே தேவன் உங்களுக்கு செய்து சந்தோஷப்படுத்துவார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொல்லப்பட்டுள்ளது. தேவனுடைய ராஜ்யத்தை நாம் தேடும் பொழுது உலக சம்பந்தமான எல்லா விதமான ஆசீர்வாதங்களும் நம்மளை வந்து சேரும் என்பதில் நிச்சயம். ஆகையாலே தேவனிடத்தில் வேண்டிக் கொண்ட எல்லா விதமான காரியத்திலையும் கர்த்தர் உங்களுக்கு ஜெயம் கொடுத்து காத்து ரட்சிப்பாராக. இயேசுவின் நாமத்தினாலே ஆமென்.